தமிழ் இலக்கியத்தில் புதினம் மிக அண்மையில் தோன்றிய கலையாகும். ஆனால் இன்று ஆளென படர்ந்து அடர்ந்துள்ளது. மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்துள்ளது. முதல் தமிழ் நாவல் என போற்றப்படும் வேதநாயகம் பிள்ளையின் பிரதாப முதலியார் சரித்திரம் கிபி 1879 தோன்றியது. அடுத்து 6 ஆண்டுகளில் சித்தி லெவை நமது அசன்பே கதையினை வெளியிட்டுள்ளார். தமிழ் புதின வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அசன்பே சரித்திரம் 2வதாக இலங்குகிறது. ஈழ நாட்டு தமிழ் படைப்பிலக்கிய வரலாற்றை நோக்குமிடத்து அசன்பே சரித்திரமே முதல் புதினமாக விளங்குகின்றது. தமிழ் மொழியில் தோன்றிய 2வது புதினமாகவும் ஈழத்தின் முதல் தமிழ் புதினமாகவும் திகழும் அசன்பே சரித்திரம் நம் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தின் 3ஆம் வெளியீடாக கொணர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒழுக்கத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் மையமாக கொண்டு இன்றும் படித்து மகிழ்ந்து பயனெய்தும் வகையில் அமைந்துள்ள இந்நூலை 2வது இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டின் போது வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நூலின் இப்பதிப்பு வெளிவருவதற்கு குலசேகரப்பட்டினம் ஜனாப் என்.எம். ஷஹாபுதீன் பேருதவி புரிந்தார்கள். மறைந்து வரும் இந்நூலின் 2 பிரதிகளை அரிதின் முயன்று தேடி தந்ததுடன் அரியதொரு முன்னுரையும் தந்துதவினார்கள். இலங்கை நூலக சேவை அதிகாரி ஜனாப் எஸ்.எம். கமாலுதீன் குறுகிய காலத்திலும் சிறந்த முறையில் அச்சிட்டு தந்துள்ளார்கள். திருச்சி சிவாஜி பிரிண்டர்ஸ். இப்பதிப்பு வெளிவர உதவிய அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றி. இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம், திருச்சிராப்பள்ளி, 30/5/1974.